கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை பொக்கிஷங்களும் புதையல்களும். ஆமேன். கர்த்தர் நமக்கு என்று அநேக ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களா புதையல்களா நம்ம கையில கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போறாரு. பொக்கிஷம் புதையல் சொல்ல பொக்கிஷங்கள் புதையல்கள் அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம கண்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்குது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்று உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணி கையில கிடைக்கும்படி செய்ய போறாரு. வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பாருன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு என்று கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்க போகிறாரு, இருப்பு தாழ்பாலை முறிக்க போகிறாரு. எல்லா தடைகளும் நீக்கி போட்டு இதுவரை நீங்க வாழ்க்கையில காணாத ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், நியாயமா வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்கள் கைகளில் கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போறாரு. தமது பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து ஆசீர்வாதம் சொல்லிருக்காரு இல்லையா, அந்த பிரகாரமாக பொக்கிஷங்களும் புதையல்களும் மறைவா வைக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்திலையும் ஒளிப்படத்திலையும் மறைவா வைக்கப்பட்டிருக்குது. அது எல்லாவற்றையும் இந்த நாட்கள்ல உங்க கையில கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டப்பாரு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த வசனம் இந்த வாக்குத்தத்தம் வாக்க நிறைவேண்டியாக நான் ஜெபிக்கணும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் இந்த நாட்களை கையில கிடைக்கும்படி செய்வாரு. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்படுத்துகிற புதையலும் உங்களுக்காக வரப்போகிறது. நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். God bless you.